சிவாய நமக. ஆணவ மலத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வந்த ஆணவ மலத்தின் தொடர்பு உயிருக்கு எவ்வாறு ஏற்பட்டது, அதாவது ஆணவம் உயிரை பற்றியதா அல்லது உயிரே சென்று ஆணவத்தில் வீழ்ந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இப்ப இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, உயிருக்கு முதல்ல ஆணவம் இல்ல, அப்புறம் எப்பவோ உயிர்களிடம் கூடியது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா உயிர்கள் ஆணவ மலம் இன்றி இருந்த காலமே என்ன செய்யாது, கிடையாது அப்படிங்கறதுதான் உண்மை. அனாதியிலேயே ஆணவ மலம் உயிரை பற்றியது, இதுதான் உண்மை. அப்போ இந்த கேள்விக்கு இப்ப பதில் எல்லா உயிர்களும் இறைவனை போல தூய அறிவு உடையவனவாய் இருந்திருக்க வேண்டும். அனாதியில உயிருக்கு ஆணவம் இல்லைன்னா எல்லாருமே இறைவனை மாதிரி தூய அறிவு இருந்திருக்கணும். அப்போ அத்தகைய தூய அறிவுடைய உயிர்கள் தமக்கு தீங்கு தருவதாகிய ஆணவத்தை தாமே சென்று பற்றி இருக்குமா அப்படின்னா, தமக்கு தீங்கு வரும் என்று அறியாததால் ஆணவத்தை பற்றின என்று எடுத்துக்கிட்டோம்னா உயிர்களிடத்து அறியாமை இருந்தது அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். ஆணவம் பற்றுவதற்கு முன்னால் உயிர்களிடத்தில் அறியாமை எப்படி வந்தது? வராதுல்ல. தூயவாய் இருந்த உயிர்களிடத்து அறியாமை எப்படி இருக்க முடியும்? ஆகவே தூய அறிவுடைய உயிர்கள் சென்று ஆணவத்தை பற்றிருக்க முடியாது என்ற முடிவுக்கே நாம் வர வேண்டி உள்ளது. இப்போ ஆணவம் உயிரை பற்றிருக்குமா எனில் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆணவம் ஜடப்பொருள், அதனால் அது தானாக உயிரை போய் பற்றிருக்க மாட்டாது. மூணாவதா, முதல்வன் உயிர்களை ஆணவத்தில், அதாவது சிவபெருமான் உயிர்களை ஆணவத்தில் தள்ளியிருப்பான் என்றோ ஆணவத்தை உயிர்களோடு கூட்டுவித்து இருப்பான் என்று கொள்ளலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இறைவன் நன்மையே வடிவானவன், தீமை சிறிதும் இல்லாதவன். அப்படிப்பட்ட இறைவன் உயிர்களுக்கு தீங்கு பயக்கும் என்று தெரிந்து இச்செயலை என்ன செய்திருக்க மாட்டார், செய்திருக்க மாட்டார். ஆதலால் ஆணவம் ஒரு காலத்தில் உயிரை பற்றவும் இல்லை, உயிர்கள் சென்ற ஆணவத்தில் விழவும் இல்லை. இவ்விரண்டையும் இறைவன் கூட்டுவிக்கவும் இல்லை. இறுதியாக கூறினால், உயிர்கள் ஆணவம் இல்லாமல் இருந்த காலமே கிடையாது. உயிர்கள் என்று இருந்ததோ அன்றே அவற்றோடு ஆணவமும் உயிரோடு கூடித்தான் உள்ளது என்பதைத்தான் சைவ சித்தாந்தம் விளக்குகிறது. நன்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.